படம் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மிக சிறப்பான ஒரு திரைக்கதை. அந்த திரைக்கதைக்கு நடுவில் வந்து காமெடி மூலம் பூசினது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒன்றும் இல்லை, சுராஜ் வெஞ்சிராமோட கேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஐயோ அது என் பிள்ளை இல்லை அப்படின்னதுக்கப்புறம் வந்து பண்ணுற அந்த ரியாக்ஷன். ஏன்னா சுராஜ் வெஞ்சிராமோட வந்து ஒரு படபடப்பாக சில விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து அதுக்கு வந்து கவுண்டர் ரியாக்ஷனாக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஷர்ஃபுதீன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் ஒன்று இல்லாமல் இருக்கு, அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அப்போ என்ன செய்வான் அவன்? அவனுக்கு வந்து என்னவா இருக்கிறோம்லாம் தெரியாதுல்ல. அந்த விஷயத்தை அவன் செஞ்சு உதவாங்கிற இடம் இருக்குல்ல, ஷர்ஃபுதீன் கேரக்டர் வந்து உதவாங்கிற இடம் இருக்குல்ல, அது சூப்பராக பண்ணியிருந்தாரு. உண்மையிலே இவங்க 2 பேருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த விட சந்தீப்க்கும் வந்து ஒரு நல்ல சீன் ஒன்று இருக்கும். அது பேர் என்ன, பாத்ரூமில் போய் ஒன்று கடிக்கிற சீனு. உண்மையிலே ஒரு தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம் ஆக்சுவலி. ஆனால் என்னென்னா, இது ரொம்ப எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால படம் எப்படி இருக்குன்னே தெரியாமல் என்னால் ஒரு படத்துக்கு போக முடியல. ஏன்னா ஒரு படத்துக்கு நான் போகணுன்னா குறைந்தபட்சம் நம்ம ஊர் பணத்துக்கு 3000 5,000 வரையும் செலவாகுது. பட் திஸ் இஸ் மை ஒர்க். அதனால் நான் வந்து சில படங்களுக்கு ரிஸ்க் எடுத்து போடுறது. ஆனால் இந்த படத்தை பற்றி எனக்கு என்ன ஒன்றுமே தெரில எனக்கு. ஆனால் படத்தோட ரிவ்யூ வரும்போது அதுக்குள்ளே படத்தை எடுத்துனாங்க. ஓடிடியில் வந்து இந்த படம் தான் எப்பயுமே நான் ஓடிடியில் படம் பார்க்கும்போது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் மைண்டாக ஃபோன்லாம் நோண்டாமல் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபில் வர்ற சீன்ஸ் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்க. சூப்பராக இருந்தது.